ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். தேவப்பிள்ளையில் ஒரு புது மொழிபெயர்ப்பில் இது ரொம்ப அழகாக இருக்கு. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்கல. அவமானத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக. தேவப்பிள்ளையில் நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? உங்கள் சொந்த பெற்றோர் கூட உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்களை சந்தேகப்பட்டு நீங்கள் செய்யாத தப்புக்காக உங்கள் மேலே பழியை சொல்லி, ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி வீடுகளையும் சரி நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒருவேளை நிறைய அவமானப்பட்டுட்டீங்களா? வெட்கப்பட்டு இருக்கீங்களா? தலகுனிஞ்சிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா. 2வது, அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். தேவப்பிள்ளையில் எங்கே நீங்கள் அவமதிப்பு பெற்றீங்க, எங்கே நீங்கள் அசிங்கப்பட்டீங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மதிக்கப்படுவீர்கள். அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் வார்த்தை ஒரு நாள் பொய் ஆகாதுங்க. இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். ஆமே. சங்கரியா 9:12 வாசிக்க, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று இன்றைக்கே தருன்னு ஆண்டு சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டரை பற்றி கொண்டு, ஆண்டர் சார்ந்து கொண்டு விட்டுறாதீங்க. ஒரு எத்தனை அவமானங்களை, எத்தனை அசிங்கங்களை, எத்தனை வெட்கத்தை நீங்கள் சகித்து கொண்டு கடந்து போய் குறுகி போயிருக்கீங்க தெரியல. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களை நேராக வருது. கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த இரட்டிப்பான நன்மை எது தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய மெட்டீரியல் பிளஸிங்ஸ்னாலும் கர்த்தர் கொடுப்பார். உங்களை மகிழ்ச்சினால் ஆசிரித்து உங்களை சமாதானத்தினால உங்களை நிரப்ப உண்மையில் இருக்கிறார். ஏன் அப்போ நீங்கள் சோர்ந்து போனோம்? பயப்படாதீங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அதுதாங்க நடக்கும். ஆமென். நீங்கள் சஞ்சலமும் தவிப்போம் உங்களை விட்டு ஓடிப்போம், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர், நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாச்சு. ஆண்டவர் உங்கள் வெட்கத்துக்கும் அவமானத்துக்கு விட்டுருவாரா? ஒரு நாள் விட மாட்டார். தேவப்பிள்ளை சோர்ந்து போகாதீங்க. என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க தெரியல, கர்த்தருடைய வார்த்தை பொய் ஆகாது. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவீங்க. ஆண்டர் சமூகத்தில் வந்து நீங்கள் நன்றி சொல்வீங்க. ஆண்டருக்கு நீங்கள் ஆண்டர் செய்த காரியங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி. பாருங்கள், அங்கே ரொம்ப அழகாக வசனக்கு, அழியாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தந்து எல்லா சஞ்சலையும் தவிப்பையும் ஓடி போக பண்ணுகிறார். பயப்படாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். அவமானத்துக்கு பதிலாக நன்மதிப்பு உயர்வுகள் வரும். நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல. கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளி செய்து உங்கள் தலையை உயர்த்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக, ஆண்டவரே அவமானத்துக்கு பதிலாக, ஆண்டவரே நன்மதிப்பை கொடுத்து, ஆண்டவரே உயர்வுகளை கொடுத்து, இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராப்பா. யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்காங்க தெரியலப்பா. எதில் வெட்கப்பட்டு குறுகி போயிருக்காங்க தெரியலப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. இங்கே அவமானங்கள் மாறட்டும், நிந்தை மாறட்டும். ஆண்டவரே இவளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். நித்திய மகிழ்ச்சினால் இவளை நிரப்புங்க. எல்லா சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும். இவளை கனப்படுத்தும், பாதுகாத்துக்களை கிருபை ஒப்புக் கொள்ளுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.